அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். போன பதிவுகளில் ஏற்கனவே ஒரு 2 பெரிய கேள்வி பார்த்துட்டோம், பிக் கொஸ்டின் பார்த்துட்டோம். இதில் வந்து 3வது பிக் கொஸ்டின், அதாவது உங்கள் புக்கில் ஃபஸ்ட் லெசனில் எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட் லெசனில் 4வது பிக் கொஸ்டினாக இருக்கும். அந்த கொஸ்டின் வந்து என்னன்னு சொன்னால், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உள்ள வேறுபாடு. உங்களுக்கு வந்து ஒரு 9 ஹெட்டிங் நினைச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் என்ன செய்வோம் பார்ப்போம். ரெண்டுக்கும் என்ன செய்யணும், டெஃபினிஷன் பார்க்கணும். எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது இட் இஸ் த பாசிட்டிவ் குவான்டிடேட்டிவ் சேஞ்ச் இன் த அவுட்புட் ஆஃப் அன் எக்கனாமி இன் எ பர்டிகுலர் டைம் பீரியட். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பொருளாதாரத்தில் வெளியீட்டின் நேர்மறை அளவு மாற்றத்தை கொடுக்கும். ஒரு பர்டிகுலர் டயத்தில் என்ன செய்யும், ஒரு நேர்மறையான பொருளாதார வெளியீட்டின் அளவு என்ன செய்யும் கொடுக்கும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் கன்சிடர்ட் the rise in the output in an economy along with the advancement of HDI index, which considers rise in living standard, advancement in technology and overall happiness index of a nation. அதாவது பொருளாதாரத்தில் வெளியீட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு HDIயின் குறியீட்டின் முன்னேற்றம், வாழ்க்கை தரத்தில் உயர்வு, தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சி குறியீட்டை குறிக்கிறது என்னது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கான்செப்ட் என்னப்பா, கருத்து. எக்கனாமிக் க்ரோத் இஸ் த நேரோ கான்செப்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் த ப்ராடர் கான்செப்ட். அதாவது பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு குறுகிய கருத்து, பொருளாதார முன்னேற்றம் என்பது ஒரு பரந்த கருத்து. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேச்சர் ஆஃப் அப்ரோச், அதாவது அணுகுமுறை இயல்பு. எக்கனாமிக் க்ரோத் வந்து குவான்டிடேட்டிவ் இன் நேச்சர். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து குவாலிட்டேட்டிவ் இன் நேச்சர். அதாவது அளவின் இயல்பு என்பது பொருளாதார வளர்ச்சி, தரத்தின் இயல்பு என்பது பொருளாதார முன்னேற்றம். 4வது ஹெட்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கோப்னு என்னதுப்பா, நோக்கம். இது எந்தெந்த பேராமீட்டர்ஸாக அளக்குது, ரைஸ் இன் பேராமீட்டர்ஸ் எதோடைய அளவுகளை அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னால், என்னென்ன அளவுகளை வந்து அதிகரிக்கும்னா இது என்னது, எக்கனாமிக் க்ரோத். இந்த எக்கனாமிக் க்ரோத் வந்து எந்தெந்த அளவுகளை அதிகரிக்கும்னா ரைஸ் இன் பேராமீட்டர்ஸ் லைக் ஜிடிபி, ஜிஎன்பி, எஃப்டிஐ, எஃப்ஐஐ எக்ஸெட்ரா. இல்லை நமக்கு ஜிடிபினா தெரியும், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஜிஎன்பினா கிராஸ் நெட் ப்ராடக்ட். எஃப்டிஐன்னு சொன்னால் என்னதுன்னு சொன்னால் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எஃப்ஐஐ அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். இந்த பேராமீட்டர் என்ன செய்யும், இந்த பேராமீட்டருடைய அளவுகள் என்ன செய்யும், அதிகரிக்கும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்ன செய்யணும்னா ரைஸ் இன் த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட், infant improvement in literacy rate, infant mortality rate and poverty rate. அதாவது வாழ்க்கை எதிர்பார்ப்பு விகிதம், குழந்தை எழுத்தறிவு விகிதம் மற்றும் வறுமை விகிதத்தில் என்ன செய்யும், முன்னேற்றத்தை கொடுக்கும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா டைம், கால அளவு. ஷார்ட் டேர்ம் இன் நேச்சர், அந்த எக்கனாமிக் க்ரோத் வந்து ஷார்ட் டேர்ம் இன் நேச்சர். இங்கே என்ன வரும், லாங் டேர்ம் இன் நேச்சர். அதாவது இயற்கையில் வந்து ஒரு குறுகிய காலத்தை உடையது, இது என்ன செய்யும், இயற்கையில் நீண்ட காலத்தை உடையது. இயற்கையில் நீண்ட காலத்தை உடையது வந்து பொருளாதார முன்னேற்றம், இயற்கையில் குறுகிய காலத்தை உடையது வந்து என்னதுப்பா, பொருளாதார வளர்ச்சி. நெக்ஸ்ட் ஒன் அப்ளிகபிலிட்டி. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெவலப்டு நேஷன், டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ். இதில் என்னென்னா இது வந்து யாருக்கு பொருந்தும், எந்த கண்ட்ரிகளுக்கு பொருந்தக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னா எக்கனாமிக் க்ரோத் வந்து எதுக்கு இருக்குன்னு சொன்னால் டெவலப்டு நேஷன். என்ன அர்த்தம், டெவலப்டு நேஷன்னா வளர்ந்த நாடுகள். இங்கே வந்து என்ன செய்யும், டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ், வளர்ந்து வரும் நாடுகள். சரியா? அடுத்து வந்து மெஷர்மெண்ட் டெக்னிக்ஸ், அதாவது அளவீட்டு நுட்பங்கள். இன்க்ரீஸ் இன் நேஷனல் இன்கம். எக்கனாமிக் க்ரோத் வந்து எதை இன்க்ரீஸ் பண்ணோம், நேஷனல் இன்கம். இன்க்ரீசிங் இன் ரியல் நேஷனல் இன்கம், தட் இஸ் பெர் கேபிட்டா இன்கம். என்னதுப்பா, பெர் கேபிட்டா இன்கம். அந்த பொருளாதார முன்னேற்றம் என்பது எதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் உண்மையான நாட்டு வருமானத்தை அதிகரித்தல். அதாவது தனிநபர் வருமானம் வந்து அதிகரிக்க எது அதிகரிக்கும், நாட்டு வருமானம் கண்டிப்பாக என்ன செய்யும்ப்பா, அதிகரிக்கத்தான் செய்யும். அடுத்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் அக்கரன்ஸ், அதாவது நிகழ்வின் அதிர்வெண். என்னதுப்பா, நிகழ்வின் அதிர்வெண். in a certain period of time. என்னது, எக்கனாமிக் growth வந்து certain period of time, ஒரு குறிப்பிட்ட காலம். இது வந்து continuous process. எக்கனாமிக்
டெவலப்மெண்ட் வந்து என்னதுப்பா கண்டினியூவஸ் ப்ராசஸ், ஸோ தொடர்ச்சியான செயல்முறை. அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டு. Economic growth is an automatic process, so may cannot require government support or aid or intervention. அதாவது என்ன செய்ய, அது வந்து ஒரு தானியங்கி செயல்முறை. எக்கனாமிக் growth அப்படிங்கிறப்ப ஒரு தானியங்கி செயல்முறை. அதனால் என்ன செய்யாது, அரசு உதவியவோ ஆதரவோ அல்லது தலையிட என்ன செய்யாது, தேவைப்படாது. But economic development is highly dependent on government intervention as it is include widespread policies changes, so without government intervention is not possible. இதில் வந்து என்ன செய்யும், உங்கள் கவர்மெண்ட் தலையீடு இல்லாமல் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. இந்த பொருளாதார முன்னேற்றம் வந்து அரசாங்க தலையீட்டை மிகவும் நம்பி உள்ளது. ஏன்னு சொன்னால் இது பரந்த கொள்கை மாற்றங்களை உள்ளடங்கி உள்ளது. எனவே அரசாங்க தலையீடு இல்லாமல் அது என்ன கிடையாது, சாத்தியமே கிடையாது. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டிருக்கேன், பாருங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். தேங்க்யூ.